தவறான உணவு முறை. அதாவது இரவு நேரத்துல ஸ்விக்கி, ஜொமேட்டோல ஏதோ ஒண்ணு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க இல்லையா? அதுவும் டீனேஜ் வயதுல இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்துல தான் அதிகமா பரோட்டா இதெல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிடுறதால மைதா மாவு சேர்க்கப்பட்ட உணவுகள நம்ம சாப்பிடும்போது, அடுத்து ஒரு 1, 2 நாட்களுக்கு வயிறு மந்தப்பட்டு போயிருக்கும். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் ரொம்பவே அதிகம் இல்லையா? அப்படி எப்பவாவது ஒரு தடவ நீங்க ஹோட்டல் ஃபுட் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னும்போது, சாப்பிட்ட 30 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த 5 கிராம் அளவு அஷ்டசூரணம் நான் சொன்ன மாரி, ஒரு கிளாஸ் வெந்நீர்ல கலக்கி நீங்க குடிச்சிட்டீங்க அப்படின்னா, அடுத்த நாள் வயிறு மந்தப்பட்டு போகாது. அதே சமயம் மலச்சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் இது கொஞ்சம் கம்மி பண்ணிடும். அதாவது 8 முக்கியமான ஆயுர்வேத மூலிகைகள் ஒண்ணு சேர்ந்த ஒரு கலவை தான் இந்த அஷ்டசூர்ணா அப்படின்றது. அஷ்டசூரணம் அப்படின்னு நீங்க ஆயுர்வேதா சித்தா மெடிக்கல் ஷாப்ல கேட்டீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்கி வீட்ல வைத்துக்கோங்க. இல்ல சொந்தமா நீங்களே வீட்ல தயார் பண்றீங்க அப்படின்னாலும், நான் சொல்றேன் இந்த 8 முக்கியமான இன்கிரீடியன்ட்ட சம அளவுல சரியான விதத்துல பக்குவப்படுத்தி, இத அரைத்து, ஜலித்து நீங்க இத பொடி மாதிரி வீட்ல வைத்துக்கலாம். இந்த 8 முக்கியமான இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி, மிளகு, திப்பிலி, இது கூடவே சைந்தவ லவணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹிமாலயன் ராக் சால்ட், இந்துப்புன்னு சொன்னா கடைகள்ல கிடைக்கும் இல்லையா? இதையும் வாங்கி 4வது இன்கிரீடியன்ட், 5வது சீரகம், 6வது கருஞ்சீரகம், இது கூடவே ஓமம், இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவு பெருங்காயம். இது எல்லாமே சம அளவில் எடுத்துக்கணும். இதை நல்ல வெயிலில் காய வைத்து எடுத்துக்கோங்க. மிளகு, திப்பிலி எல்லாத்தையும் சரியான விதத்தில் இதை பக்குவப்படுத்தி இதை சம அளவில் எல்லாத்தையும் எடுத்து அரைக்கணும். நல்லா அரைத்ததுக்கு அப்புறம் ஜலித்து பொடி ஃபார்மில் இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதோ ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைத்துக்கலாம். ஸ்டீல் பாக்ஸ் இல்லை கண்ணாடி ஜாரில். பிளாஸ்டிக் பாக்ஸில் வைக்காதீங்க, ஏன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படும். இந்த அஷ்டசூரணம் ஒரு நாளைக்கு ஒருத்தர் எவ்வளோ அளவு எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சனை இருக்கு, அசிடிட்டி இருக்கு, பெப்டிக் அல்சர் பாதிப்புலாம் இருக்கு, எது சாப்பிட்டாலும் புளிச்சேப்பம் வந்துட்டே இருக்கு, குடல் பகுதியோட இயக்கம் கம்மியா இருக்கு அப்படின்றவங்களாம் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 5 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதிகபட்சம் 5 கிராம் வரைக்கும். அதுவே வளர்ற குழந்தைகளுக்கு வயிறு மந்தப்பட்டு போயிருக்கு, சரியா சாப்பிட மாட்டேன்றாங்க, பசி உணர்வு சரியா எடுக்கல அப்படின்ற குழந்தைகளுக்கு 3 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு. இப்போ இந்த பொடியை நீங்க எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தா, 5 கிராம் அளவு இந்த பொடியை ஒரு கிளாஸ் வெந்நீரில் கலக்கிட்டு காலை உணவுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் குடிச்சிடலாம். இல்லை அப்படி இல்லைன்னா செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது இந்த பொடியை சூடான சாதத்தில் கலந்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பிசைந்து ஃபஸ்ட்டு போலஸ் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய முதல் உருண்டை இந்த உணவாக இருக்கணும். ஒரே ஒரு உருண்டை இந்த பிசைஞ்ச அந்த பொடி பிசைந்தா நெய் ஊற்றி பிசைந்து அந்த சாதத்தை ஒரு உருண்டை சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் சாப்பிடக்கூடிய குழம்பு சாதமோ, ரசம் சாதமோ, காய்கறி எல்லாமே நீங்கள் சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு போலஸ் ஆஃப் ஃபுட் இந்த உணவாக இருக்கணும்.